ரீசெண்டா ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஒன் பீஸ் வேர்ல்டுல எப்படி சோர்டு வந்து டெவில் ஃப்ரூட்ஸை சாப்பிடுதுன்ட்டு. மோஸ்டா இந்த விஷயம் இன்னுமே நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. ஸோ ஒன் பீஸ் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஈவன் கன்னு கூட டெவில் ஃப்ரூட்ஸோட பவரை யூஸ் பண்ணும். ஏன் ஒரு ஒன் பீஸ் மூவில ஒரு ஷிப்பு கூட டெவில் ஃப்ரூட்ஸோட பவரை யூஸ் பண்ணியிருக்கோம். அது நான் கேனன் தான். கேனனை பொறுத்த வரைக்கும் சோடும் அப்புறம் கன்னும் வந்து டெவில் ஃப்ரூட்ஸோட பவரை யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பேசிக்காக டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே உயிருள்ள ஆட்களால் மட்டும் தான் யூஸ் பண்ணிவிட முடியும். பட் டாக்டர் வேகாப்பங் என்ன பண்ணியிருப்பானா, உயிரற்ற பொருட்கள் இருக்கும்ல, அதுக்குள்ள இந்த டெவில் ஃப்ரூட்ஸோட பவர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு சயின்டிஃபிக் மெத்தடை கண்டுபிடிச்சிருப்பான். ஓடா இன்னுமே நமக்கு எக்ஸாக்டான ஃபார்முலாவை ரிவீல் பண்ணவே இல்லை. பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஆர்டிஃபிஷியல் மோடிஃபிகேஷன். வேகாப்பங்குமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். நான் கிரியேட் பண்ண ஸ்பெஷல் ப்ரோக்ரஸ் மூலமாக டெவில் ஃப்ரூட்ஸை ஆப்ஜெக்ட் கூட ஃபியூஸ் பண்ண முடியும்ட்டு. ஏன் இதை பண்ண முடியுதுன்னா, டெவில் ஃப்ரூட்ஸ் வந்து லீனேஜ் ஃபேக்டரை கண்டெயின் பண்ணுது. லைக் லைஃப் இட் செல்ஃபோட ஒரு ப்ளூ பிரிண்டாக தான் டெவில் ஃப்ரூட்ஸ் ஒர்க் ஆகுது. அதனால ஒரு டெவில் ஃப்ரூட்டோட பவரை ஆப்ஜெக்ட்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ண போஸ்ட்ல அது வந்து லிவிங் ப்ராப்பர்ட்டிஸை வந்து கெயின் பண்ணுது. லைக் அந்த ஆப்ஜெக்ட்டுமே ஜோயன் யூசர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இப்போ வரைக்கும் ஜோயன் ஃப்ரூட் மட்டும் தான் ஆப்ஜெக்ட் மேலே ஒர்க் ஆகிருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் ஜோயன் ஃப்ரூட்டால மட்டும் தான் நான் லிவிங் ஹோஸ்ட்டுக்கு வந்து அனிமல்ஸோட பண்புகளை கொடுக்க முடியுது. லைக் இன்ஸ்டிக்டாக இருக்கட்டும், மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், பயாலஜிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்க முடியுது. பட் பேரமிசியாவாக இருக்கட்டும், லோஜியாவாக இருக்கட்டும், இது வந்து ஆப்ஜெக்ட் மேலே ஒர்க் ஆகலை. ஏன்னா ஒர்க் ஆகுறதுக்கு கான்சியஸ்னஸ் தேவைப்படும். அது ஜோயின் ஃப்ரூட்டால மட்டும் தான் கொடுக்க முடியுது. எக்ஸாம்பிளுக்கு ஃபேண்டம் சோடான ஃபங்க் ஃப்ரீடு வந்து எலிஃபென்ட் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்பர் 4ஓட கன்னான லேசோ வந்து டாக் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கோம். இதை தாண்டி சாம்பரா கூட சோடு வந்து செரபரஸ் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கோம். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஜோயின் டைப் டெவில் ஃப்ரூட் தான். வேகாப்பங் எதுக்காண்டி டெவில் ஃப்ரூட்ஸோட பவரை ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பானா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே காமிக்கிறதுக்காண்டி தான். என்னோட சயின்டிஃபிக் ரிசர்ச் வந்து எந்த அளவுக்கு அட்வான்ஸாக மாறி இருக்குன்ட்டு. அண்ட் இது நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குது. டெவில் ஃப்ரூட்ஸால் வந்து லிவிங்காக இருக்கட்டும், நான் லிவிங் மேட்டர்ஸாக இருக்கட்டும், அதாவது அணுக்களாக இருக்கட்டும், இதை வந்து ஓவர் ரைட் பண்ண முடியுது. அதனாலேயே டெவில் ஃப்ரூட்ஸ் டாபிக் வந்து டே பை டே ரொம்பவே மிஸ்டீஸாக மாறிட்டே இருக்குது. பேசிக்காக இது வந்து ஹியூமன்ஸோட டிசைர் மூலமாக தான் மேனிஃபெஸ்ட் ஆகுதான்ட்டு. அண்ட் ஒரு தியரியுமே இருக்குது, டெவில் ஃப்ரூட்ஸை ஏசியன் கிங்டம்ஸ் அந்த ஆட்கள் தான் உருவாக்கியிருப்பாங்கன்ட்டு. இந்த தியரியை பற்றி ஆல்ரெடி சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.